ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க டீமன் ஹண்டர்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2025 வருஷம் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஹாரர் ஆக்ஷன் படம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹோலி நைட் அப்படின்ற டீம் வச்சு பேயெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் டீம்ல பார்த்தீங்கன்னா 3 பேர். நம்ம ஹீரோ அவரு பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரெங்தான ஒரு பர்சன். பேய் எல்லாமே அடிச்சு தும்சம் பண்ணுவாரு. ஷேரான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பேயெல்லாம் இருக்கா இல்லையான்ட்டு கண்டுபிடிக்கிறவங்க. இன்னொருத்தர் இவங்க 2 பேருமே ஹெல்ப் பண்றாரு. இவங்கெல்லாம் சேர்ந்து பேய் அடிச்சு தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சைக்காட்ரிஸ்ட் அவங்க தங்கச்சிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா என்ன பண்ணியும் சரியாக மாட்டேங்குது. ஒருவேளை அவங்களுக்கு பேய் இருக்குமோ அப்படின்ட்டு சந்தேகப்படுறாங்க. அவங்கள கியூர் பண்றதுக்காக நம்ம ஹீரோ கிட்ட வராங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, அந்த பொண்ணை இவங்க கியூர் பண்ணாங்களா, அந்த உடம்புல இருக்க பேய் என்ன, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங்கோட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். நம்ம பல ஹாரர் படம் பார்த்திருந்தாலும் அதுல இவங்க கொஞ்சம் மாத்தி ரொம்ப சூப்பராக கொடுத்திருக்காங்க. குறிப்பா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சொல்லணும்னா நம்ம ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். டாங்லி தான் பண்ணிருக்காங்க ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ். ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே அல்டிமேட்டா இருக்குன்னு சொல்லலாம். வழக்கம் போலயே அவர் படத்துல இருக்க மாதிரி. கேரக்டர் ரைட்டிங், அவர் கேரக்டர் ஓவரால நீட்டா எழுதிருக்காங்க. அவர் ஃபாலோ பண்ண அந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துல ஒரு ஹாரர் போர்ஷன்ஸ்ல அங்கங்க ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஓவரால ஓகேவா தான் எழுதி எடுத்திருக்காங்க. படத்துல ஒரு சில போர்ஷன்ஸா நல்லா இருக்கே தவிர மத்தபடி படத்துல வர போர்ஷன்ஸோ ஹாரர் போர்ஷன்ஸோ பெருசா நமக்கு ஒர்க் அவுட் ஆகல டாங்லியை தவிர. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிலாவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.